ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தற்குறி இந்த வார்த்தையை கேட்டாலே சிரிப்பு தான் வருது. இது சொல்கிறவங்க அவங்களே சொல்லிக்கிறாங்களா இல்லை சொல்ல போகிறவங்க சொல்கிறாங்களா ஒன்றும் புரியல. நான் போய் அர்த்தத்தை பார்த்தேன், அதில் மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லை அப்படின்னு வந்தது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, தலைமை மேலே விமர்சனம் வைக்கலாம், ஒரு கூட்டத்து மேலே, அவங்க தொண்டர்கள் மேலே, படைகள் மேலே வைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இது என்ன திடீர்னு முளைச்சதா? கை கால் முளைச்சி ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி வந்த கூட்டமா, இல்லை விஜய் வேறு கண்டத்துலேருந்து திடீர்னு ஓடியாந்துட்டாரா? இவ்வளோ நாள் இருந்தது தானே. இப்போ ஒன்றே ஒன்று அவங்க அதை சொல்கிறாங்க, அரசியல் மட்டும் கூடாதுப்பா, மற்ற எல்லாம் ஓகே அப்படின்னு. சரி, இப்போ இவ்வளோ நாள் இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க தானே, இவ்வளோ தலைவர்கள் பின்னாடியே இவங்க இருந்தவங்க தானே, இவங்க எல்லாம் ஒரே இடத்துல வந்து சேர்றாங்க, பிடிக்கலை வேண்டாம் அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கலாமா? அதுக்கு அவங்க ஒன்றே ஒன்று சொல்கிறது, நாங்கள் சப்ஜெக்டோடு இருக்கோம், அறிவார்ந்த கூட்டம். சரி, அறிவார்ந்த கூட்டமாகவே இருக்கட்டும், விமர்சனம் தலைமை மேலே வைக்கணும். விமர்சனம் வைக்க முடியலையா, இன்னும் நிறையா அடிச்சு விடலாம், பர்சனலை பற்றி இழுக்கலாம், அவரோட வாழ்க்கை வரலாறு இழுக்கலாம், என்னவோ பண்ணலாம். எங்கேயுமே தொண்டர்களையும் அவங்க சூழ்ந்து இருக்கவங்களையும் எங்கேயுமே இழுத்ததில்லை. விட்டா அவரோட பவுன்சர், அவர் வீட்டு வாட்ச்மேனு, அவர் வாங்குற மல்லிகை கடை முதற்கொண்டு எல்லாத்தையும் இழுக்கிறது தான் ஒரு அறிவார்ந்த கூட்டத்தோட விமர்சனமா? அந்த வார்த்தையோட அர்த்தமே அர்த்தம் இல்லை அப்படின்னா, இப்போ இதை பார்க்கும்போது இதை சொல்கிறவங்க தான் அந்த வார்த்தைக்கான இது நம்ம எதுக்கு நம்ம வாயால் சொல்லிக்கிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.